வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நாம் முன்றைய பதிவில் பார்த்தோம் அல்லவா, காடு ஒரு உடல் உயிர் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். ஆரோ செல்வா ரைட் அவர்களின் பக்கத்தில் இருந்து தான் காடுகளை பற்றி அற்புதமான தகவல்களை திரட்டி உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அவருடைய அனுமதியோடு. அற்புதமான அந்த பதிவில் இருந்து தற்பொழுது நான் வாசிக்க இருக்கும் பதிவு அவருடைய பக்கத்திலிருந்து, ஆரோ செல்வர ரைட் அவர்களுடைய பக்கத்திலிருந்து. பாருங்கள், இந்த காடு ஒரு உயிர் உடல் அப்படிங்கிற தலைப்பின் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மேற்கு மலை தொடர்ச்சி எல்லோருக்குமே பிடித்த ஒரு தொடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேற்கு மலை தொடர் அப்படிங்கிறது உலகத்தின் பழமையான பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்று அப்படின்னு யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்து இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்தது இல்லையா? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை தங்களுடைய வேட்டைக்காடாக ஆக்கினாங்க. பல 100 ஆண்டுகளாக நன்கு செழித்து வான் உயர வளர்த்து நின்ற தேக்கு உள்ளிட்ட விலை உயர்ந்த மரங்களை வெட்டி எடுத்துட்டு தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் வீடுகளை கட்டினார்கள் அவர்கள். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அடர்ந்த காடுகளை அழித்து வெட்ட வெளியாக ஆக்கி அங்கே தேயிலை, கேரட், முட்டைக்கோஸ் அப்படின்னு தங்களுக்கு தேவையான பயிர்களை பயிரிட்டார்கள். வீடுகளை கட்டி கோடை வாழிடமாக ஆக்கினார்கள். நீர் மின்சாரம் எடுப்பதற்காக பல அணைகளை கட்டினர். ஊட்டி, சிம்லா, டார்ஜிலிங் போன்ற மலைகளில் தொடரி தடங்களையும் அமைத்தார்கள். இந்த பணிகளின் போது இடையூறாக இருந்த புலிகளை வேட்டையாடி கொண்டார்கள். இறந்த புலிகளின் உடல் மீது தங்கள் காலை வைத்து துப்பாக்கியை பிடித்து கொண்டு படம் பிடித்து இங்கிலாந்து நாட்டில் தங்கள் வீடுகளில் மாட்டி வைப்பதை ரொம்ப பெருமையாக அவங்க நினைச்சாங்க. புலி வேட்டையின் போது நமது குறுநில மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் வேட்டைக்காரர்கள் தான். புலி ஒரு அரிய உயிர். காடுகளை பாதுகாக்க இயற்கை படைத்த காவலன் அப்படின்னு சொல்லலாம். எளிதில் யாரும் உள்ளே புகுந்து மரங்களை வெட்டி கடத்துவதை தடுக்கும் பாதுகாப்பு அரண் அது. அதனால தான் இயற்கை சூழலை பாதுகாக்க புலிகளின் எண்ணிக்கையை பெருக்க உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆசிய கண்டத்தில் சீனா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு கோவில்களிலும் சிங்கங்களின் கற்சிலைகளை நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் இன்று இங்கே சிங்கங்கள் கிடையாது. அப்படியானால் அவர்கள் எதை பார்த்து அந்த வடிவத்தை செதுக்கினார்கள் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அங்கெல்லாம் முன்பு சிங்கங்கள் வாழ்ந்தன, இப்போது அறவே கிடையாது. காரணம் என்ன? மனிதர்களின் எண்ணிக்கை பெருக பெருக நாடு முழுமையும் இருந்த காடுகளை அழித்து வசிப்பிடங்களை கட்டினாங்க. அதனால் பல அரிய விலங்குகள் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. ஆசிய கண்டத்திலேயே தற்போது குஜராத் கிற்காடுகளில் மட்டும்தான் 600க்கும் குறைவான சிங்கங்கள் உலாவுவதாக செய்திகள் இருக்குது. அங்கேயும் காடுகளின் பரப்பு குறைந்து வருவதனால் மான் உள்ளிட்ட விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதனால் மனிதர்களை வேட்டையாடுகிறது அது. மேகமலை திருவில்லிபுத்தூருக்கு இடைப்பட்ட பகுதியை இந்தியாவின் 51வது மற்றும் தமிழகத்தின் 5வது புலிகள் காப்பகமாக 2021 பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. ஆனைமலை மற்றும் பெரியாறு புலிகள் காப்பகத்தின் தொடர்ச்சியாக மேகமலை புலிகள் காப்பகம் அமைகின்றது. திருவில்லிபுத்தூர் விலங்குகள் காப்பகம் இத்துடன் இணைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 10,000 மக்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தேயிலை தோட்டத்தின் குத்தகை காலம் முடிந்தது. மக்கள் பல போராட்டத்துக்கு பிறகு வெளியேறி வருகிறார்கள். அடர்ந்த காடு, நீரோடைகள், புலிகள் வாழ்வதற்கான தட்பவெப்பநிலை கொண்ட சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக செய்யப்படுது. முதுமலை, பந்திப்பூர், பிஆர் ஹில்ஸ், ஈரோடு மற்றும் கோவை வனப்பிரிவு மலை மாதேஸ்வரர் வனவிலங்குகள் சரணாலயம் இருக்குது. இதனால் புலிகள் எளிதாக பிற இடங்களுக்கு புலம்பெயர்ந்து இறை தேடியும் புதிய எல்லையில் வாழவும் முடிகின்றது. இதில் தெங்குமரகடா கிராமமும் அடங்கும். காடுகளாக உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்கிறது கேரளம். காரணம் என்ன? அங்கே ஏராளமான சொகுசு விடுதிகளை கட்டிவிட்டார்கள். நீர்மட்டம் உயர்ந்தால் அவை பாதிக்கப்படும். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் யானைகளின் வழித்தடங்களை மறித்து 200க்கும் மேற்பட்ட விடுதிகளை கட்டிட்டாங்க.
ஒரு சொகுசு விடுதிக்கு அருகில் வந்த யானையின் மீது அங்கே இருந்தவர்கள் டயர்களை தீ வைத்து கொளுத்தி அந்த யானை மீது எரிஞ்சாங்க. அந்த டயர் யானையின் காதுகளில் சிக்கிக்கொண்டு தீப்பிடித்து அலறி ஓடி விழுந்து இறந்த காணொளியை பார்த்து உலகமே அதிர்ந்து போணுச்சு. நூற்றுக்கணக்கான யானைகள் மின்வெளிகளில் சிக்கி இறந்து கிடக்குது. ரயில்களில் அடிபட்டு சிதைந்தும் இருக்கிறது. ஒரு யானையை நம்மளால் ஆக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இருப்பதை காக்க வேண்டாமா? அவை ஊருக்கு உள்ளே வருவதாக குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய தவறு. மனிதர்கள்தான் விலங்குகளின் வாழிடத்திற்கு உள்ளே ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணரப் போகிறோம்? இந்த கொடுமைக்கு காரணமான சுற்றுலா விடுதிகள் அனைத்தையும் இடித்து அகற்ற வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இறுதி ஆணை பிறப்பித்து பல ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் அகற்றப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம் இல்லையா? 1990கள் வரையிலும் சதுரகிரி மலைக்கு ஒரு சிலரே போயிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போது அதுவும் ஒரு பக்தி சுற்றுலா மையம் ஆகி இருக்கிறது அப்படின்னு பதிவர் சொல்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு சிலரே தான் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கோவில் வணிகம் வளர்ந்து வருமானம் பெறுகிறதுனால இப்போது ஆணுக்கு 100 நாட்களுக்கு மேலே திறந்து வைக்கிறார்கள். அதனால் அந்த காட்டு வழி இப்போது கடைவீதி ஆகிட்டு வருது. அங்கே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு கருத்தும் கூட கேரள அரசின் பார்வையில் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேனி மாவட்டம் குரங்கணி அருகே ஏற்பட்ட காட்டு தீயில சிக்கி 35 இளைஞர்களும் பெண்களும் கருகி போய் இறந்திருந்தாங்க. அது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் அதற்கு பிறகும் கூட காடுகளுக்கு உள்ளே சென்று துணி கொட்டகைகள் அமைத்து அதற்கு உள்ளே தங்கி அதை படம் பிடித்து பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து தேனி மாவட்டத்துக்கு வரும். தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலையில் 1.5 லட்சம் டன் கருங்கற்பாறைகளை வெட்டி எடுத்து குகை குடைந்து நியூட்ரினோ ஆய்வகம் திட்டம் அரங்கேற போகிறாங்க. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணையில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் விலங்குகள் நடமாட்டம் மிக்க அடர்ந்த யானைக்காடு தான் இந்த விளாங்கோம்பை வன கிராமம் நினைவில் வருது. சரி, குற்றால அருவிக்கு மேலே 3 கிலோமீட்டர் நடந்தால் செண்பகாதேவி, மேலும் 2 கிலோமீட்டர் நடந்தால் தேனருவி போகலாம். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த காட்டு வழியில் நடப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வழியை மூட யாரும் மேலே போகாமல் இருக்க அங்கே விலங்குகளின் நடமாட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது. இதுவும் போட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இதற்கும் காணொளிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். காடுகளில் பயணப்பட்ட போது காடுகள் எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் புரியணும். அங்கேயே வாழ்ந்த பதிவர் சொல்கிறாரு, அங்கேயே நான் வாழ்ந்த என்னை போன்றவர்களுக்கு அதன் உன்னதம் ரொம்ப அழகாக புரியும். புதிதாக கருத்தையோ விவாதமோ செய்பவர்கள் காடு அழித்து ரிசார்ட்டுகள் காட்டை வைத்து தொழில் செய்வோருக்கும் பேசுவோருக்கும் அது காட்டுடைய உன்னதம் புரியாது அப்படின்னு பதிவர் சொல்கிறாரு. இது போன்ற பயணங்களில் நிச்சயம் புரியாதவர்களுக்கும் புரியும். அதாவது காட்டு வழியாக நீங்கள் ஒரு நிமிஷம் அடர்ந்த காட்டுக்குள்ளார எந்த ஒரு விலங்குகளுக்கும் நீங்கள் தொந்தரவு இல்லாமல் பயணித்து பாருங்கள். காடுகள் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது புரியும். இயற்கையை நேசிப்போம். நமக்கு தேவையான அனைத்தையும் அதுவே பூர்த்தி செய்யும். ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்கள் தொடரும் அப்படின்னு ஆரோ சில்வா ரைட் அவர்கள் மிக மரம்பரமாக சொல்லியிருக்காங்க. காடுகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிஜமாக நான் பகிர்கிறேன். இந்த பதிவு பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். காடு ஒரு உடல், காடு ஒரு உயிர். அன்பு நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு பதிவோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.